நாம மூச்சை கவனிக்கும் போது எண்ணங்கள் வரல, எண்ணங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல தான் தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். அப்ப அதிகமான காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்றோம். அவங்க ஹெல்த் எப்படி மெடிடேஷன் மூலமா ஹீல் பண்ணாங்கன்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தவங்க அந்த நிலையில இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ்னா ஹெல்த் இஷ்யூஸ்லேயே இருப்பாங்க. மணி ப்ராப்ளம்ல இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப். எப்பவுமே சொல்லுவாங்க, என்னமோ தெரியலங்க, எங்க போனாலும் என் தலையில தான் மிளகா அரைக்கிறாங்க, எங்க போனாலும் என்னதான் ஏமாத்துறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டில் போய் கூட இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். நம்மளோட லைஃப் பில்லர்ஸ் ஹெல்த், வெல்த், லவ், ரிலேஷன்ஷிப் பண்ணிக்க முடியுது. ஹாப்பினஸ்ன்றது இன்னர் ஹாப்பினஸ். இப்படி எல்லாம் சூப்பராக இருந்ததுன்னா 10 out of 10 கூட போட்டுக்கலாம். இப்படி இது எல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கு. ரொம்ப வருஷம் காரணமே தெரியாமல் ஏதோ ஒரு டிசீஸ் என் கூட இருக்கு. எல்லா டிசீஸ்க்கும் நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கடன் மேலே கடன், வட்டி மேலே வட்டி, லோன் மேலே லோன், எல்லாரையும் நான் பகையாக மாற்றிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் படிக்க முடியல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற ரோலையே நான் வெறுக்கிறேன். இப்படி எல்லா ப்ராப்ளம் இருந்ததுன்னா பிலோ 5, 5க்கு கீழே. இந்த பில்லரில் எது 5க்கு கீழே இருக்கோ அதுதான் உங்கள் பேட்டர்ன். ஸோ அந்த ஏரியாவில் உங்கள் ஆழ்மனசில் பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆழ்மன பதிவுகளுக்கும் இந்த எனர்ஜி டேபிளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. குற்ற உணர்ச்சி, வருத்தம், கவலை, சோகம், ஒவ்வொரு எமோஷன் இருக்கும். ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறோம் அப்படின்னா 30 years நம்ம உடம்புல இருந்து ஆறா வெளிப்படுது இல்லைங்களா, அது எனர்ஜி 30 years, 30 மார்க் தான். என்ன நினைக்கிறீங்கன்றது தெரியும், என்ன உணர்றீங்கன்னு தெரியும். 1000 ரூபாய் நீங்க டொனேஷன் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்ற பெருமையோட கொடுத்தீங்களா, என் கர்மா கழின்னு கொடுத்தீங்களா, விட்னஸ் மோட்ல இருந்து கொடுத்தீங்களா, எல்லாமே அந்த சிசிடிவி படம் பிடிக்கும். அப்ப யாருக்கு உண்மையா இருக்கணும்? நமக்கு உண்மையா இருக்கணும். ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. என்னோட உணர்வுகள் மாறுச்சுன்னா எனர்ஜி மாறுது, எனர்ஜி மாறுச்சுன்னா உணர்வுகள் மாறுது. ரெண்டுமே கனெக்ஷன் இருக்கு. நான் அன்பாகவும் கருணையாகவும் தயவோடும் விழிப்புணர்வுல இருக்கும்போது என்னோட எனர்ஜி மாறுது. இல்ல நான் மெடிடேஷன் மூலமா என்னோட எனர்ஜியை உயர்த்திட்டேன்னா இயல்பாகவே என்னோட குணநலன்கள் மாறுது. இந்த எனர்ஜி மாற மாற பிரைன் வேவ்ஸ் சேஞ்ச் ஆகுது. எப்பவுமே பதட்டமா, பயமா, ஏன் எழுந்துக்கிறோம், ஏன் சாப்பிட்றோம், ஏன் தூங்குறோம், ஏன் ஆஃபீஸ் போகிறோம், ஏன் நடக்கிறோம், எதுவுமே தெரியாது. 10 பேர் பிபினா எனக்கும் பிபி, 10 பேர் சுகர்னா எனக்கும் சுகர், 10 பேர் சொல்றாங்க படப்படன்னு வருதுப்பா, டென்ஷனா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்குன்னா நானும் சொல்லிக்கிறேன், காப்பி கேட். இப்போ இதே மாதிரி நான் எல்லாரையும் காப்பி அடிச்சு ஏதோ ஒரு போலியான மாயையான ஒரு உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னும் போது என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே வயது வித்தியாசம் இல்லாமல் யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரிஜினல் செல்ஃப் டேப் பண்ணணும். இந்த எனர்ஜி பிலோ 100 ஹெர்ட்ஸ்ல இருந்தோம்னா ஹை பீட்டா வேவ்ஸ்ல இருப்போம். எப்பவுமே ஒரு பதட்டமான சிக்னல் போய்கிட்டே இருக்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நான் பதட்டமான சிக்னலை விடுறேன், வேகமா போறேன், கண்டிப்பா டிராஃபிக் இருக்கும், கண்டிப்பா எங்கேயாவது இடிப்பேன். ஏன்? நான் அனுப்பிச்ச சிக்னல் அப்படி. இதுவே ஆல்பா ஸ்டேட் அப்படின்றது என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காருங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னது, ஆல்பா ஸ்டேட்ல பிரைன் வேவ்ஸ் போகுது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். நான் எங்க இருக்கனே தெரியல, தன்னை மறந்த ஸ்டேட், தீட்டா ஸ்டேட். அந்த டைம்ல தான் தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். அப்ப அதிகமான காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்றோம். நீங்க ஐ பீட்டாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய ஆழ்மன பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். தியானம் செய்யும் போது இந்த எனர்ஜி அதிகமாகுது. ஆல்பா ஸ்டேட், தீட்டா, டெல்டா, காமான்னு நம்மளுடைய பிரைன் வேவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நம்மளுடைய ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு டிஎன்ஏவிலையும் மடைமாற்றம் ஏற்படுது. இப்போ என்ன ஆகுது, எப்பவுமே நம்ம ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்கு. ஒரு பானையில சுத்தி ஓட்டையா இருக்கு, பானையை 2ஆ உடையுதுன்னா தண்ணி நிக்காத மாதிரி நமக்கு தியானத்து மூலமா கிடைச்ச எனர்ஜி பல விதத்துல செலவு பண்றோம். இதுவே நம்ம சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணும்போது, சொல்யூஷன் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். என்னால தியானம் செய்ய முடியும், புத்தகங்கள் வாசிக்க முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட பிரைன் வேவ்ஸ் சேஞ்ச் ஆகுது, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்குது. இப்போ ப்ராப்ளம்ன்றது எங்க இருக்கு, பிலோ 200 ஹெர்ட்ஸ் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இதுவே அபவ் 200 ஹெர்ட்ஸ் நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஆழ்மன பதிவுகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்போம், பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு பண்ணியிருப்போம். நாம இருக்கிறது ப்ராப்ளம், சொல்யூஷன் இருக்கிறது ஹை எனர்ஜி. நான் இங்க இருந்துக்கு அந்த சொல்யூஷன் வருமானா வராது. ஏன்? நம்மளால அந்த எனர்ஜியை டியூன் பண்ண முடியாது. தியானத்துல என்ன ஆகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. புத்தகங்கள் வாசிக்கும் போது, நாணம் கிடைக்கும் போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம வாழ்க்கையில எல்லா ஏரியாஸ்லயும் நம்மளால சொல்யூஷனை பார்க்க முடியுது. அந்த பிலோ 200 ஹெர்ட்ஸ்ல நாம இருக்கும்போது நாம பண்ணக்கூடிய அனைத்துக்கும் பேரு மேனிஃபெஸ்டேஷன். என்லைட்மென்ட் மாஸ்டர் மேனிஃபெஸ்ட் பண்றாரா இல்லையான்றத ஃபைனல் ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப பெயின் பாடி மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா, எனக்குள்ள துக்கம் இருக்கு, எனக்குள்ள வலி இருக்கு, இது எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிட்டு நான் வெளியே சிரிக்கிறேன், வெளியே நடிக்கிறேன், பல மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் பெயின் பாடி மேனிஃபெஸ்டேஷன். அப்ப நான் என்னோட ரூம் ஃபுல்லா குப்பையை அடுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு ஊதுவத்தி அது மேல ஏத்தி வச்சுட்டு குப்பை வாசனை போயிடுச்சுன்னா கேட்க முடியுமா? அப்ப நம்மளுடைய அக உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளி உலகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு யாரையோ பிடிக்கல,
அவங்கள நீங்க குறை சொல்றீங்க, அவங்க மேல ஒரு பொறாமை வருது. அழுக்கு எங்க இருக்கு? நீங்களா யாரு? கண்ணாடி. நான் சிரிச்சாதான் நீங்க சிரிப்பீங்க, நான் முறைச்சா நீங்க முறைப்பீங்க. நான் இப்ப ஒயிட் கலர் ஒரு சுடிதார் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், ஒயிட் கலரா தெரியுது, எனக்கு ஒரே கோவம். அந்த கண்ணாடியில இருக்கிறது பச்சையாவே தெரிய மாட்டேங்குது, ஒயிட்டாவே தெரியுது. எங்க மாத்தணும்? ரிஃப்ளெக்ஷனை மாத்தணுமா, என்ன மாத்தணுமா? நம்மளதான் மாத்தணும். இதுவே மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவேர்னஸ்ல இருந்து உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன் இல்ல. யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, யூடியூப்ல மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. யூனிவர்ஸ் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடும், நான் வீட்டிலே உட்காந்துக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட ஜாப் கிடைச்சிடும்னா மேனிஃபெஸ்ட் பண்றது பிகினிங் லெவல். அப்ப பத்ரிஜி எப்படி பிரமிட் கட்டினாரு, எப்படி ஒரு சங்கல்பம் வச்சாரு? தியான ஜகத், பிரமிட் ஜகத், சைவ ஜகத்னா கான்ஷியஸ் கிரியேஷன் உருவாக்குனாரு. சொல்லி அடிக்கிறது, இததான் நான் பண்ண போறேன். அவேர்னஸ்ல இருந்து தனக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கிக்கிறது. அப்ப கான்ஷியஸ் கிரியேஷன் எங்க நடக்கும்? பிரசன்ட்ல நடக்கும். பிரசன்ட் டென்ஸ் எங்க இருக்கு? மூச்சுல இருக்கு. சுவாசத்துல கவனம் வச்சிட்டோம்னா பிரசன்ட்க்கு வந்துருவோம். நாம ஒரு வழியை ஃபாலோ பண்றோம், ஏற்கனவே ஒருத்தவங்க நடந்த பாதையில போகும்போது அவர் நடந்த பின்னாடி போனோம்னா அந்த ரூட்டை பிடிச்சிரும். என்னால பிரசன்ட்ல வர முடியலங்க, எனக்கு எல்லாமே பாஸ்ட்ல இருக்கிறதா ஞாபகம் வருதுன்னா நீங்க பிரசன்ட்ல இருக்கிற மூச்சை பிடிங்க, மூச்சுல கவனத்தை வைங்க, பிரசன்ட்க்கு வந்துருவீங்க. என்னோட புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தணும், எனக்கு என்னோட ஆழ்மன பதிவுகளை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதுல பிகினர் இன்னர் சைல்டு ஹீலிங் எப்படி பண்ணுவாங்கன்னா ஜர்னலிங். அதாவது நமக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்டயாவது புலம்புவோம். இதுவே நாமளே ஒரு பேப்பர் எடுத்து அதை எல்லாத்தையும் கொட்டி ஒரு நெருப்புல நம்ம பர்ன் பண்ணிட்டோம்னா ரைட் அண்ட் பர்ன் ஜர்னலிங், அதுல ஒரு ஹீலிங் கிடைக்கும். நீங்க மனுஷங்க கிட்ட புலம்புனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், மலை மாதிரி வெடிக்கும். நீங்க யார்கிட்டயாச்சும் நான் நல்லா இல்ல, என் பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஏன் அப்படி சொல்லுவோம் தெரியுமா? நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனா எங்க கடன் கேட்டுருவாங்களோ சும்மா பேருக்கு சொல்லி வைப்போம், நான் நல்லா இல்ல, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, புலம்பி தள்ளுவோம். நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும். நல்லா இருந்த பிசினஸ் டல்லா மாறும். அப்ப இது என்னது? வாக்ஷேத்திரம். நம்ம சும்மா எதுவுமே கிடையாது, ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. ஃபர்கிவ்னஸ். யாரோ ஒருத்தவங்களோட மேல நான் கோபம் வச்சிருக்கேன். கோபம் அப்படி என்பது ஒரு மகா நெருப்பு. அந்த நெருப்பை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன், என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சுடுமா? அடுத்தவங்களை சுடுமா? யாரு கை ஃபர்ஸ்ட் வெந்து போகும்? என் கை தான் வெந்து போகும். எனக்கே 2 ஆபரேஷன் வந்துச்சு, ஒரு 5 பேரை என் லைஃப்ல மன்னிக்க முடியல. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன பாசிட்டிவா இருக்க விடல, அவங்க மேல மகா கோபம். நான் எவ்வளவு நியாயமானவங்க, எவ்வளவு நல்ல பொண்ணு, என்ன போய் இப்படி பேசிட்டாங்க, பயங்கர கோபம் வச்சு நெருப்பு என்ன பண்ணிச்சு? என் பிசிக்கல் பாடியை ஃபுல்லா சுட்டுருச்சு. இம்யூனிட்டியே இல்ல, 2 ஆபரேஷன்ல கொண்டு போய் நிறுத்துச்சு. அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா வெளியே நல்லவங்கன்னு சொல்றோம், உள்ளுக்குள்ள ஆழ் மனசுல குப்பை குலமான எண்ணங்கள், தேவையற்ற பதிவுகள், கோபம், வன்மம், பகை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதை எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது மட்டுமே நமக்கு விடுதலை. நாம நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நாம மன்னிக்கணும், அந்த நெருப்பை தூக்கி கீழே போடணும். அதை நம்ம ஃபர்கிவ்னஸ் பண்ணும் போதே நமக்கு இன்னர் சைல்டு ஹீல் ஆகும், ஆழ்மன பதிவுகள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம், ஒவ்வொரு வார்த்தையும் அஃபர்மேஷன். காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாணமாக இருக்கும் போது அது அஃபர்மேஷன். அஞ்ஞானமா இருக்கும் போது வாய் வார்த்தை தலை சுமை, அந்த எனர்ஜியும் வேலை செய்யும். இப்ப நான் வார்த்தைகளை சரியா தேர்வு செய்யும் போதும் நன்றி உணர்வோடு இருக்கும் போதும் என்னோட இன்னர் சைல்டு ஹீல் ஆகுது. என்ன பண்ணாரு பத்ரிஜி? அவர் உட்காந்து ஒரு 5 பேரோட மிகப்பெரிய பிரமிட், தியான ஜகத், சைவ ஜகத் சொல்லும் போது இருந்ததை விட இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பிரமிட் ஆசான்ஸ் உருவாயிருக்காங்க, எவ்வளவு பிரமிட் கட்டப்பட்டிருக்கு, எவ்வளவு புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் ஆகப்பட்டிருக்கு. ஒரு விதை, ஆலம் விதை ஒரு பெரிய மரமா மாறுது. அது எவ்வளவு விதையா கன்வெர்ட் ஆகுது? பல லட்சக்கணக்கான விருட்சங்கள் உருவாகுது. ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் இல்லாம நம்மளால கான்சியஸா எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிரசன்ட்க்கு இருக்கணும். நான் ஏன்ப்பா மெடிடேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நீங்க பண்ண வேணாம். நிறைய பேர் கேட்பாங்க, மெடிடேஷன் பண்ணோம்னா எனக்கு ஓவர் திங்கிங் வருது, மெடிடேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் இப்ப ரொம்ப மோசமாயிட்டேங்கன்னு. அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா உட்காந்த ஃபர்ஸ்ட் நாளே தாட்லெஸ் ஸ்டேட் போகணும், முடியாது. அப்ப பிகினர் மைண்ட் செட் நம்ம எப்படி இருக்கணும்னா உட்கார்ந்த நாளே நமக்கு தாட்லெஸ் ஸ்டேட் வேணாம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிஸ். நாம மூச்சை கவனிக்கும் போது எண்ணங்கள் வரல, எண்ணங்கள் ரிலீஸ் ஆகுது. ஓவர் திங்கிங்க்கு பயந்துகிட்டே மெடிடேஷன் பண்ணாதவங்க நிறைய பேர். தியானத்தை சொல்லும் போது அட போங்க மேடம், உட்கார்ந்தாதான் எனக்கு பிரச்சனை அதிகமா வருது, உட்கார்ந்தாதான் என்னோட கட்டுற லோன் டியூ டேட் கண்ணு முன்னாடி வருது, நான் தனியா உட்கார்ந்தாதான் ப்ராப்ளம் வருது. அப்ப என்ன தெரியணும்? அது பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? உங்க கூட நீங்க தனியா டைமே கொடுக்க மாட்டீங்க. தனியா உட்கார்ந்தா நம்ம யாருன்ற உண்மை நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கூட நம்ம தனியா உட்காரும் போது நாம யாரு, நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் நம்ம பண்ண முடியும். தியானம் நிச்சயமா அவசியம். சுவாத்தியாயம், புக் ரீடிங். ஏன் படிக்கணும்? ஒரு ஆன்மா தன்னுடைய ஜென்மத்துல தான் கலெக்ட் பண்ண எல்லா நாணங்களையும் ஒரு புத்தகத்துல எசன்ஸா கொடுக்குறாங்க. இப்ப எனக்கு ஒரு பர்த், இந்த பர்த்ல நான் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நான் கத்துக்கணும். என்லைட்மெண்ட் ஃபாஸ்ட் ஆகணும்னா நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். தியானம் எனக்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜியை கொடுக்குது, நான் விழிப்புணர்வுல இருக்கிறேன். ஆனா புத்தகங்கள் வாசிக்கும் போது மட்டுமே அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரும். நெக்ஸ்ட் சஜ்ஜன சங்கத்தியம், மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறது, செஷன் எடுக்கிறது, டீச் பண்றது, அனுபவங்கள் பகிர்வு. இப்ப இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர்ஸ் அவங்க ஹெல்த் எப்படி மெடிடேஷன் மூலமா ஹீல் பண்ணாங்கன்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தவங்க அந்த நிலையில இருக்கலாம், அவங்களுக்குள்ள அந்த ட்ரிகர் ஆகலாம், கேட்டலிஸ்ட் வினையூக்கியா அவங்க இருப்பாங்க. இப்ப மாஸ்டர்ஸோட நம்ம இருக்கும்போது பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் எந்த எனர்ஜியோட இருக்கீங்களோ அந்த எனர்ஜியோட நீங்க
சேர முடியும். நம்மளை சுத்தி 10 பேர் பொறாமை உணர்வோடு இருந்தா நம்ம 11ஆவதா பொறாமையான ஆளுன்னு அர்த்தம். நம்மளை சுத்தி 10 பேர் கோவப்பட்டாங்கன்னா நம்ம 11ஆவது கோவப்படுற ஆளுன்னு அர்த்தம். இப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்றது நம்மள ட்ரிகர் பண்ணும். அடுத்தது சைவம், மௌனம். நம்மளோட இன்னர் சைல்ட் நேச்சுரலாவே சப்கான்ஷியஸ் பதிவுகள் நம்மளால மடைமாற்றம் செஞ்சு கொள்ள முடியும். ஓகேவா? தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.